ஹாய் காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் ஆம்பூரில் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து பாலும் தேனும் கலந்து ஓடின ஒரு ஆறு, பாலாறுன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு ஆறுனுடைய பாலம் தான் இது. இந்த ஆற்றுக்கு மேலே கட்டியிருக்க பாலம் பார்த்திங்கன்னா அருமையான ஒரு ஆறு. ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது அவ்வளோ சுத்தமான தண்ணியாக பால் மாதிரி இந்த தண்ணி போகுமா அந்த ஆற்றுல. அதுக்கு மேலே தான் அதை வந்து பாலாறும் அப்படிம்பாங்க. தண்ணி வந்து அவ்வளோ சுவையாக இருக்குமா, தேன் மாதிரி. அதுக்கு தான் பாலாறும் தேனாரும் சேர்ந்துருக்கு அப்படின்னு ஒரு பாடல் கூட இருக்கும், பார்த்துக்கலாம். ஆனால் அதனுடைய இன்றைக்கி அவ்வளோ நிலையை பாருங்கள், எந்த அளவுக்கு அந்த பாலாறு மாறி இருக்குன்னு. ரூபத்தோடு மோசமாக மாறிடுச்சு. பார்க்கவே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ ஒரு கசடு, எவ்வளோ ஒரு சாக்கடை, எவ்வளோ ஒரு அழிவின் விளிம்பில் இருக்குது பாருங்க. நம்ம அவ்வளோ நாகரிகமெல்லாம் ஒரு சுத்தமான மாசு கட்டுப்பாடுங்கிறாங்க. அதிகமாக மாசு அடைஞ்சு போச்சு இந்த ஆறு. புனிதமான ஆற்றுல பாருங்கள் எவ்வளோ அழகாக சாக்கடை கலக்குது. நீர் தண்ணி போயிட்டுருக்கு. அதில் வந்து சாக்கடை தண்ணி கலந்து தான் போகுது. பார்த்திங்கன்னா அதில் வேறு அந்த பசங்கள்லாம் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அருமையான ஒரு ஆறு. எந்த அளவுக்கு பாருங்கள், வெறும் பாலித்தீன் பேக்கு தான், பாலி கவர் தான் கிடக்குது. பார்க்கவே ஒரு ரொம்ப மனசு வருத்தம் அளிக்குது. எவ்வளோ ஒரு அவல நிலையில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு புனிதமான ஆறுகள் எவ்வளோ அவல நிலையில் இருக்குதுன்னு பாருங்கள். மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. எப்பேற்பட்ட அருமையான ஆறு இன்றைக்கி வந்து சாக்கடை கலந்து போயிட்டுருக்கு. இதுதான் இன்றைக்கி மனிதனுடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்களோட ஆயுள் காலங்களும் வந்து ரொம்ப அளவுக்கு பாதிக்கப்பட்ட காரணமே இந்த மாதிரி தண்ணியை கலந்து வருது. இதை நம்ம குடிக்கிறனால, பயன்படுத்துகிறனால தான். பாருங்கள் எப்படி அருமையான ஆறு இந்த நிலையில் இருக்குது.